என் தங்கப்பிள்ளையே, இந்த வராகி என்னுடைய பாதத்தினை அத்தனை எளிதாகவெல்லாம் யாராலும் தொட்டுவிட முடியாது. இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியமும் கூட. வராக ரூபத்தில் என்னை காண்கின்ற பிள்ளைகள் இந்த ரூபத்தில் என்னுடைய கால்களை காண்பது என்பது அத்தனை எளிதான விஷயமல்ல அல்லவா? இன்று உனக்கு இந்த செவ்வாய்க்கிழமையில் அம்மா இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன் என்றால் அதை நீ விட்டு விடாதே. என் தங்கமே, உனக்கு இந்த தாயானவளின் பாதத்தில் வைத்திருக்கின்ற சில விஷயங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா என்கின்ற சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கான நல்ல வாக்கினைத்தான் அம்மா இன்று தருகின்றேன். என் தங்கமே, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் கிடைத்து விடாது. அதற்கு நீ எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். அத்தனை எளிதாக எல்லாம் கையில் கிடைத்து விட்டால் இங்கு மனிதன் கடவுளையே தேடப் போகின்றான். என் தங்கமே, கஷ்டம் என்ற ஒன்று இருப்பதனால்தான் தெய்வம் இருப்பதே உன்னுடைய நினைவிற்கு வருகின்றது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தால் தெய்வத்தை நீ மறந்து விடுவாயல்லவா? என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்று போல இருக்க வேண்டும். கஷ்டம் என்ற ஒன்று நீயாக உன் வாழ்க்கையில் தேடிக்கொள்வதுதானே. இந்த கஷ்டத்தில் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும். தெய்வத்தினுடைய பாதத்தை தொட நினைக்கின்ற என் பிள்ளை, உன் மனதிற்குள் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல், எந்த விதமான கெட்ட விஷயங்களை பற்றிய நினைவுகள் இல்லாமல் நீ தொட வேண்டும். நீ தொட்டால் உன் கைகளில் இருக்கின்ற உணர்வுகளிலிருந்து அம்மா புரிந்து கொள்வேன், என் பிள்ளை நீ எதை நினைத்து என்னை தொட்டாய் என்று. என்ன காரணத்திற்காக என்னை தொடுகிறாய் என்பதனை நீ வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை. உன்னுடைய மனபாரம் குறைய வேண்டும் என்பதற்காகத்தான் உன் கஷ்டங்களை எல்லாம் வாய்விட்டு சொல்லிவிடு என்று அம்மா சொல்கின்றேன். சிலருக்கு மனதிற்குள்ளேயே ஒரு விஷயத்தை பூட்டி வைக்கும் பொழுது மனம் பாரமாகிவிடும். வாய்விட்டு சொல்லிவிட்டால், அழ வேண்டும் என்று தோன்றிவிட்டால், வாய்விட்டு கதறி அழுதுவிட்டால் அவர்களின் மனபாரம் குறைந்துவிடும். ஆனால் அதற்கென்று அதையெல்லாம் எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எல்லோருடைய உணர்வுகளும் ஒன்று போல இருப்பது கிடையாது. உன்னுடைய உணர்வுகளுக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதனால் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற இந்த விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒவ்வொரு விஷயத்திலும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ தெளிவாகவே வைத்திருக்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளை, நீ என்னிடத்தில் அப்படி உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அம்மா ஒரு பொழுதும் என் பிள்ளையினுடைய வேதனையை பொருட்படுத்தாமல் இருந்தது கிடையாது. என் பிள்ளை, நீ சொல்லாமலேயே உன் கஷ்டங்களை நான் புரிந்து கொள்ளும் பொழுது, நீ சொல்லிவிட்ட பிறகு அம்மா அதனை அத்தனை சாதாரணமாக விட்டு விடுவேனா? நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் உனக்கு தீர்வு என்பது கிடைத்துவிடும். அதை இந்த வராகி நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளை, யாரும் இல்லை என்று ஒரு நாளும் சொல்லாதே. அனாதையாக இருக்கிறேன் என்கின்ற வார்த்தை ஒரு நாளும் உன் வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது. என் தங்கமே,
என்ன கஷ்டத்தில் நீ இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை உன் வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும், அந்த சூழ்நிலையில் இருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ வெளிவந்துதான் ஆக வேண்டும். அது மட்டுமல்லாமல், நீ உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு, எனக்கு என் அம்மா இருக்கின்றாள், அவள் இருக்கும் பொழுது மற்ற எந்த ஒரு துணையும் எனக்கு தேவையில்லை என்று நீ சொல்ல வேண்டும். எதற்காக தாயானவள் சொல்கிறேன் என்று நீ சற்று சிந்திக்க வேண்டும். அம்மா என்னதான் இருந்தாலும் நீ தெய்வம் அல்லவா? நான் நினைத்த பொழுதெல்லாம் உன்னிடம் பேசிவிட முடியாதே. ஆனாலும் மற்றவர்களோடு சில உறவுகள் இருந்தால்தானே எனக்கும் என் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ நினைத்த விஷயத்தை தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்றேன். அடுத்தவர்களோடு ஒரு ஆறுதலை தேடும் பொழுது அவர்கள் உன்னை காயப்படுத்த நினைப்பது மிகவும் எளிமை. நீ ஒரு கஷ்டத்தை சொன்னால் கூட அதை கேலியும் கிண்டலுமாக மாற்றிவிடுகின்றவர் இவர்கள். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். என் தங்கமே, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே உன் மனநிலைக்கு ஏற்றது போலத்தான் இருக்கும். எப்படியெல்லாம் இந்த கஷ்டங்களை தாங்கிவிட முடியும் என்று நீ நினைக்கின்றாயோ, அதையெல்லாம் இந்த வராகி என்னிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா ஆணித்தரமாக உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உறவுகள் இல்லாமல் நீ தனித்துதான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் நம்பிக்கையான உறவுகள் இருக்கின்ற உறவு ஒருவரோ இருவரோ அவர்கள் நம்பிக்கையான உறவாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கஷ்டகாலமாக மாறிவிடும். என் பிள்ளையே, என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது, இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போவது இவை எல்லாமே உன்னுடைய நல்லதற்காக என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் உனக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கூட இந்த நொடி, இந்த வராகி என் பாதத்தை தொட்ட நொடி அவையெல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிட வேண்டும். என் பிள்ளையே, அம்மா நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் தருவாள் என்பதை நம்பு. என் பாதத்தில் சரணடைந்த பிள்ளைகளை ஒரு நாளும் நான் கைவிட்டு விட மாட்டேன். உன் கண்ணீர் துளிகள் இந்த தாயானவளின் பாதத்தில் படிந்திருக்கின்றது. நான் நிச்சயமாக அதை ஒரு நாளும் தேவையில்லாததாக ஆக்கிவிட மாட்டேன். என் தங்கமே, என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். எந்த கஷ்டத்திலும் நீ என்னை அழைத்து பார். அம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆறுதலை கொண்டு வந்து கொடுப்பேன். நான் எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளையை விட்டுவிட மாட்டேன். அம்மாவிற்கு 1000 வேலைகள் இருக்கலாம். எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு பிறகுதான் எல்லாம். என் தங்கமே, மனதில் கஷ்டம் வந்துவிட்டால் அம்மாவை அரவணைத்துக்கொள். உன் தாயானவள் என்னை தேடி வந்துவிடு. என்னுடைய படைத்தையோ அல்லது என்னுடைய சிலையையோ பார்த்து நீ வணங்கு. அந்த நொடி உன்னுடைய மனதிற்குள் மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி அம்மா நல்லருள் புரிவேன். உன் கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதற்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும். என் பிள்ளை, மனம் வருந்தாதே. என் பாதத்தை தொட்டுவிட்ட மனமகிழ்ச்சியோடு இரு. நடப்பது எல்லாம் உன் நன்மைக்குத்தான்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.